வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு மகிழ்ச்சியான தகவலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போது வைகாசி விசாகம் அப்படிங்கிற ஒரு பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆண்டு இந்த பண்டிகையானது நாளை மறுநாள் கொண்டாடப்படுகிறது. வைகாசி விசாகம் அப்படின்னாலே திருச்செந்தூரில் சொல்லவே வேணாம். நார்மலாக வருஷம் 365 நாளுமே கூட்டமாக இருக்கக்கூடிய கோயில்களில் ஒன்று திருச்செந்தூர். ஆனால் அந்த திருச்செந்தூரில் வைகாசி விசாகம் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா சொல்லவா வேணும், கூட்டம் அதிக அளவில் தான் இருக்கும். அதனால் இருக்கக்கூடிய ரயில்களில் சீட்டே கிடைக்காது. அது ரிசர்வ்டாக இருந்தாலும் சரி, அன்ரிசர்வ்டாக இருந்தாலும் சரி, கூட்டம் அதிகமான அளவில் இருக்கக்கூடியதை நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் சிறப்பு ரயில்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிகமான சிறப்பு ரயில்கள் கிடையாது, 1-2 சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் ஒரு பயணிகள் ரயில் சிறப்பு ரயிலாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரயிலானது நாளை மறுதினம், நிச்சயமாக சொல்லணும் அப்படின்னா 30ஆம் தேதி சனிக்கிழமை திருச்செந்தூர்லேருந்து புறப்படுகிறது. திருச்செந்தூர்லேருந்து செந்தூர் எக்ஸ்பிரஸ் 8:45 கிளம்புனதுக்கு அப்புறம் ட்ரெயினே கிடையாது. மறுநாள் காலையில் தான் ட்ரெயின் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இரவு நேரத்தில் நம்ம போய் சேர்றதுக்கு வசதியாக ஒரு சிறப்பு ரயில் 30ஆம் தேதி இயக்கப்பட இருக்கிறது. இது முற்றிலும் முன்பதிவு செய்யப்படாத ரயில். இரவு 9 மணிக்கு இந்த சிறப்பு ரயிலானது புறப்படுகிறது. இந்த சிறப்பு ரயில் புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் எல்லா நிறுத்தங்கள்லையும் கிட்டத்தட்ட நின்று திருநெல்வேலிக்கு இரவு 10:30 மணிக்கு, 9 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயிலானது திருநெல்வேலிக்கு 10:30க்கு வர்றதுனால நம்ம இறங்கி நம்ம சொந்த ஊர் போகணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த ட்ரெயினை பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த சிறப்பு ரயிலானது திருச்செந்தூர் போகிறதுக்கு யூஸ் ஆகுமோ இல்லையோ, ரிட்டர்ன் வர்றதுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 30ஆம் தேதி பெரும்பாலானவங்க இரவுக்குள்ளாக கிளம்பிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னை செல்லக்கூடிய ஒரு ட்ரெயினும் இருக்குது. இரவு 11-15 மணிக்கு. அதுக்கு முன்னாடி இந்த ட்ரெயின் கிளம்புறதுனால முற்றிலும் முன்பதிவு செய்யப்படாத ரயில் அப்படிங்கிறதுனால அதிகப்படியான மக்கள் பயணிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி திருநெல்வேலிக்கு 10:30க்கு வரக்கூடிய இந்த ரயிலானது 1 மணி நேரம் அங்கே காத்திருக்கும். மீண்டும் 11:30க்கு கிளம்பி 12:40க்கெல்லாம் திருச்செந்தூரை சென்றடையும். ரிட்டர்ன் போகும்போது எந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் திருச்செந்தூரில் வரும்போது நிச்சயமாக நிரம்பி வழியக்கூடிய அளவுக்கு கூட்டம் அப்படிங்கிறது இருக்கும். ஓரளவு அட்வான்ஸாக வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு இடம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த சிறப்பு ரயிலை பயன்படுத்திக் கொள்ளவும். இது முற்றிலும் முன்பதிவு செய்யப்படாத ரயில். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் திருச்செந்தூருக்கு சனிக்கிழமை போவீங்க. போய் ரிட்டன் ட்ரெயின் இல்லையே, நம்ம பஸ்ஸில் தான் போகணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்காக ஒரு சிறப்பு ரயில் இருக்கிறது. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.